ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னா கடலையை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு குக்கரில் ஒரு 6 சவுண்டு வச்சு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு மசால் சாமான் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கசகசா வெள்ளை எல்லையும் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, ஒரு கை தேங்காய் பத்தை இதையும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு அரைச்சி வச்ச விழுதியும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, சீரகப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி போட்டு நல்லா வதங்கின உடனே வேக வச்ச சென்னாவை அந்த தண்ணியோடு ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்ச சென்னாவையும் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து சிம்மில் வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் விட்டு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம், இழுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் வதக்கின அந்த பன்னீரை எடுத்து இந்த கிரேவியில் போட்டு 1 ஸ்பூன் பட்டரையும் போட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மெய்தி, கொத்தமல்லிலாம் போட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான கிரேவி ரெடி.